வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். பல நூற்றாண்டு காலமாக நாங்கள் கண்ட கனவே இறுதியில் நனவாகியுள்ளதாக புதிதாக ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் அவர் வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார். பல சிரமங்களுக்கு மத்தியில் லட்சக்கணக்காக நீங்கள் அனைவரும் கடந்த காலத்தில் மேற்கொண்ட முயற்சி பலனளித்துள்ளது. அதற்காக என்னால் உங்களுக்கு நன்றி கூற முடியாது. அதற்கான காரணம் அது என்னுடையதல்ல, எமது கூட்டு முயற்சியின் பெறுபராகும். இது அனைவரதும் வெற்றியாகும். நாங்கள் மாத்திரமல்ல, இந்த வெற்றிக்காக பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் தமது இரத்தம், கண்ணீர், வியர்வையை மாத்திரமின்றி உயிர்களை கூட தியாகம் செய்துள்ளார்கள். எமக்கு முந்தைய தலைமுறையினர் எம்மிடம் கையெழுத்து குறுந்தடியில் வீணாகி போய்விடாது. அவர்களின் முடிவில்லாத அர்ப்பணிப்பே பொதிந்துள்ளது. அதன் சுமையை நாங்கள் நன்றாகவே அறிவோம். எதிர்பார்ப்புகள் நிறைந்த உங்களின் லட்சக்கணக்கான விழிகள் எமக்கு தெம்பூட்டுகின்றன. இலங்கையின் வரலாற்றினை புதிதாக எழுத வேண்டும் என எமக்கு அழைப்பு விடுக்கின்றன. கனவை முழுமையாகவே யதார்த்த பூர்வமானதாக அமைத்துக் கொள்வதற்காக இந்த மண்ணுக்கு புத்தம் புதிய ஆரம்பம் ஒன்று அவசியமாகும். சிங்கள, தமிழ், முஸ்லிம்களாகிய அனைவரதும் ஒன்று சேர்ந்த வலிமை ஆரம்பிக்கின்ற யுகத்தின் அடிக்கல்லாகவையும் அதன் மீதுதான் புதிய மறுமலர்ச்சி யுகம் கட்டியெழுப்பப்படும். வாருங்கள், நாங்கள் அதற்காக கைகோர்த்துக் கொள்வோம் என்று புதிய ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட ஊடக அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை எனும் அன்புக்குரிய குழந்தையினை சவால்மிகு தொங்கு பாலத்தின் ஊடாக தான் இதுவரை பாதுகாப்பாக கொண்டு வந்துள்ளதாகவும் தற்போதைய ஜனாதிபதி அந்த குழந்தையை இன்னமும் பாதுகாப்பாக தொங்கு பாலத்தின் ஊடாக கொண்டு வர முடியும் என நம்புவதாகவும் ஜனாதிபதி தமது அறிவிப்பில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். செப்டம்பர் 21ஆம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டின் பெரும்பாலான மக்கள் தீர்மானம் ஒன்றை வழங்கியுள்ளனர். நாம் அந்த தீர்மானத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். அந்த தீர்மானத்தின் பிரகாரம் இலங்கை அரசின் நல்லிருப்பை உறுதிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வங்குரோத்து அடைந்து பொருளாதார நெருக்கடி காரணமாக கடுமையாக வீழ்ச்சியடைந்திருந்த மிகவும் கடினமானதொரு சூழ்நிலையில் நான் இந்த நாட்டை பொறுப்பேற்றேன். அந்த சவாலுக்கு முகம் கொடுக்கின்ற அளவிலான ஆத்ம சக்தி பெரும்பாலானோருக்கு இல்லாதிருந்த சந்தர்ப்பத்திலேயே நான் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டேன். வரலாறு எனக்கு வழங்கிய அந்த பொறுப்பினை நான் சிறப்பாக நிறைவேற்றினேன். 2 வருட குறுகிய காலப்பகுதியினுள் என்னால் இந்த நாட்டினை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்டெடுக்க முடிந்தது. எனது அரசியல் வாழ்வில் தனது நாட்டுக்காக செய்ய கிடைத்த பெருமதியான கடமை பொறுப்பு அதுவாகும் என்று நம்புகின்றேன். நான் நாட்டை பொறுப்பேற்கும் சந்தர்ப்பத்தில் 170% காணப்பட்ட பணவீக்கத்தை 0.5% வரை என்னால் குறைக்க முடிந்தது. 20 மில்லியன் அமெரிக்க டாலராக காணப்பட்ட இந்த நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பினை 5.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக என்னால் அதிகரிக்க முடிந்தது. அத்துடன் டாலருடன் ஒப்பிடுகையில் 380 காணப்பட்ட ரூபாவின் பெறுமதியினை 300 ரூபாய் வரை குறைத்து பலமான நிலையை பெறுமதிக்கு என்னால் அதனை கொண்டு வர முடிந்தது. அத்துடன் மறை 7.3% காணப்பட்ட பொருளாதார வளர்ச்சியினை நேர் 2.3% வரை அதிகரிப்பதற்கு நான் நடவடிக்கையை மேற்கொண்டேன். அது பற்றியும் எனது அந்த வரலாற்று முக்கியத்துவமிக்க அரசியல் கடமை பொறுப்பு பற்றியும் இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினர் உரிய மதிப்பீடு ஒன்றை வழங்குவார்கள் என்று நம்புகின்றேன். இந்த நாட்டின் ஆட்சியாளர் என்ற வகையில் வரலாற்றில் எனக்கு உரித்தான இடம் ஒன்று இல்லாமல் எதிர்காலத்திலேயே தீர்மானிக்கப்படும் என்பதையும் நான் அறிவேன். நான் சரியான பாதையில் சென்று மக்களின் துயரங்களை முடிந்தளவு நீக்கினேன். புதிய ஜனாதிபதி அவர்களும் அவருக்கு கிடைத்த மக்கள் ஆணையின் பிரகாரம் சரியான பாதையை தெரிவு செய்து மக்களின் துயரங்களை நீக்குவார் என்று நம்புகின்றேன். மிகவும் சவால் மிகுந்த தொங்கு பாலத்தில் இலங்கை எனும் பாசம் மிகுந்த குழந்தையை நான் முடிந்தளவு அதிகபட்ச தூரம் பாதுகாப்பாக கொண்டு வந்தேன். தொங்கு பாலத்தின் முடிவிடம் கண்களுக்கு மிகவும் எட்டும் தூரத்தில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த பாசம் மிகுந்த குழந்தையினை அனுரகுமார திசாநாயக்க அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு நாட்டு மக்கள் தீர்மானித்துள்ளனர். அனுர ஜனாதிபதி அவர்களே, நீங்களும் நானும் அன்பு வைத்துள்ள இலங்கையினும் பாசம் மிகுந்த குழந்தையை நான் மிகவும் கருணையுடன் உங்களுடன் ஒப்படைக்கின்றேன். இந்த குழந்தையை நான் கொண்டு வந்ததை விடவும் பாதுகாப்பாக தொங்கு பாலத்தின் முடிவிடத்திற்கு கொண்டு செல்லும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க பிரார்த்திக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.
நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அதிகூடிய வாக்குகளை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க நாளை காலை இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் அவரது பதவியேற்பு வைபவம் மிக எளிமையான முறையில் நாளை நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. அதனையடுத்து தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமரசூரிய பிரதமர் பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளார். இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினரான விஜித ஹேரத் நிதியமைச்சராக நியமிக்கப்பட உள்ளார். அதற்கு மேலதிகமாக புதிய ஜனாதிபதியின் கீழ் 15 அமைச்சு பொறுப்புகளும் கொண்டுவரப்பட உள்ளது. சில அமைச்சுக்களின் பொறுப்புகள் ஹரணி மற்றும் விஜித ஹேரத் ஆகியோருக்கு இடையில் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன. அதனையடுத்து 2 நாட்களுக்குள் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு அமைச்சுக்களின் நிர்வாகம் அமைச்சு செயலாளர்கள் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது. அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றி, பன்மைத்துவம், சமூக நீதி ஆகிய கொள்கைகளை உள்ளடக்கிய புதிய இலங்கைக்கான ஆரம்பமாக அமையும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தலின் முதலாவது வாக்குகள் எண்ணப்பட்டு வெளியான முடிவுகளின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் இருந்த நிலையில் அவரது வெற்றிக்கு வாழ்த்து கூறி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்றை செய்துள்ள மனோ கணேசன் அந்த பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: மக்களின் ஆணையை பெற்றுக்கொண்ட அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்துக்கள். அதேபோன்று சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்காக நாம் கடுமையாக பணியாற்றிய மத்திய, மேல் சப்ரகமுவ, ஊவா மாகாணங்களைச் சேர்ந்த வாக்காளர்களுக்கு நாம் நன்றி கூறுகின்றோம். ஜனநாயக செயல்முறை வெளிப்பட்டிருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த வெற்றி பன்மைத்துவம், சமூக நீதி ஆகிய கொள்கைகளை உள்ளடக்கிய புதிய இலங்கைக்கான ஆரம்பமாக அமையும் என்று நம்புகின்றேன் என்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் இறுதி நேரத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு தெளிவற்ற நிலை ஓரிரு மணி நேரம் நீடித்த நிலையில் இலங்கையின் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய மற்றும் தீர்க்கமான அத்தியாயத்தை அடையாளம் காட்டியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக போட்டியிட்ட தேர்தலில் 55 வயதான அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றி கிடைத்துள்ளது. இந்த தேர்தல் முன்னோடியில்லாத விதத்தில் 2வது சுற்று வாக்கு எண்ணிக்கை வரை நீடித்தது. முதல் 2 இடங்களுக்குள் வராத நிலையில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இறுதிச் சுற்றுக்கு தகுதி இழக்க வைத்தது. சரி, இறுதி நேர குழப்பம் என்ன? இறுதி முடிவு அறிவிக்கப்படுவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன் திசாநாயக்கவின் கட்சியினை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் கட்சி நிர்வாகிகள் நாம் தான் வெற்றி என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளனர். ஆனால் எண்ணிக்கை இழுபறியாக இருப்பதால் ஆதரவாளர்கள் பொறுமையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையம் விருப்பு வாக்குகளை எண்ணும் பணியை முடிக்க வேண்டும். அதுவே இறுதி முடிவை தாமதப்படுத்துகிறது என்று கட்சியின் சமூக ஊடக கணக்குகளில் வீடியோ செய்தியில் அவர் தெரிவித்தார். அவர் அப்படி கூறியதில் ஒரு முக்கிய விஷயம் இருந்தது. அனுரகுமார திசாநாயக்க வெற்றி என்று அறிவிக்க உயர் அதிகாரிகள் முடிவு செய்து விட்டார்கள் என்றும் அதை எப்படி செய்வது என்பதில் குழப்பம் நிலவுவதாகவும் கூறப்பட்டது. ஆனால் விருப்பு வாக்கு விஷயத்தில் வாக்கு எண்ணிக்கை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் முக்கிய ஆலோசனைகள் நடைபெறுவதாகவும் கூறப்பட்டது. முதல் சுற்றில் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு 5.6 மில்லியன் வாக்குகளும் சஜித் பிரேமதாசவுக்கு 4.3 மில்லியன் வாக்குகளும் கிடைத்தன. இரண்டுக்கும் இடையில் 1.3 மில்லியன் வாக்குகள் இடைவெளி இருந்தாலும் இலங்கை அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வெற்றியாளர் 50 வீதத்துடன் ஒரு வாக்கை பெற வேண்டும். அது நடக்காததால் அவர்கள் 2வது சுற்றுக்குள் செல்ல வேண்டும். அதனால் தான் விருப்பு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. தேர்தல் ஆணைக்குழு மற்றும் செயலில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளிடமிருந்து நாம் கேள்விப்பட்ட உள்வீட்டு தகவல் என்னவென்றால், மொத்தமாக பெறப்படும் விருப்பு வாக்குகள் உண்மையான பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது கடினமாக இருக்கும். இருவருக்கும் இடையில் உள்ள 1.3 மில்லியன் வாக்குகள் இடைவெளியை சஜித்தால் கடப்பது நடக்க முடியாத விஷயம். எனவே திசாநாயக்கவை வெற்றி பெறுகிறார் என்று அறிவித்து விடலாம் என்று சில உயர் அதிகாரிகள் கருதினார்கள். ஆனால் அதை எப்படி செய்வது? அரசியலமைப்பு சட்டத்தின்படி காட்ட வேண்டிய எண்ணிக்கையை எப்படி காட்டுவது என்பது குறித்து விவாதங்கள் நடந்தன. இதற்கிடையே சஜித்தின் கட்சியை சேர்ந்தவர்கள் உள்ளே ஏதோ நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சில அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் சிலர் அவர்களை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அழைத்து சென்றதாகவும் மற்றொரு தகவல் அடிபட்டது. ஆனால் நடைமுறைகள் மற்றும் அமைப்பு செயல்படும் விதம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு முன்னுரிமை வாக்கு சீட்டுகளில் இருந்து கூடுதல் வாக்குகள் சேர்க்கப்படும் வரை காத்திருந்து அனுரவை வெற்றியாளர் என்று அறிவிக்கலாம் என்று தாமதிக்கிறார்கள் என்றார்கள். இதற்கிடையே சஜித் தரப்புடன் சில அதிகாரிகள் பேசி நிலைமையை புரிய வைக்கும் முயற்சியில் இறங்கியதாகவும் கூறப்பட்டது. அதுவரை எண்ணப்பட்ட 2ஆம் விருப்பு வாக்குகள் இருவருக்குமே பெரிய அளவில் எழுச்சியை கொடுக்கும் விதத்தில் இல்லை என்பதாலேயே இந்த இழுபற நிலை ஏற்பட்டது. இறுதியில் ஒரு வழியாக இலங்கையின் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திசாநாயக்கவின் அரசியல் வாழ்க்கை 1988இல் சமூக மாணவர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளராக ஆரம்பித்து 3 தசாப்தங்களுக்கு மேலாக நீண்டுள்ளது.
ஜனதா விமுக்தி பெரமுன ஜேவிபியின் தரவரிசையில் அவர் உயர்ந்து 1995 அதன் மத்திய செயற்குழுவில் சேர்ந்தார். அதன்பின் 2001 நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார். 2004 மற்றும் 2005 இடையில் அவர் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் அரசாங்கத்தில் விவசாயம், கால்நடைகள், நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக பணியாற்றினார். 2014 சோமவன்ச அமரசிங்கவுக்கு பின்னர் திசாநாயக்க ஜேவிபியின் தலைவராக பதவியேற்றார். இது ஒரு கட்சிக்கு ஒரு புதிய சகாப்தத்தை குறிக்கும் விதத்தில் அதன் ஆரம்பத்தில் இருந்து 2 தலைவர்களால் மட்டுமே வழிநடத்தப்பட்டது. அனுராதபுரம் தம்புதேகம மத்திய கல்லூரியின் மாணவரான திசாநாயக்க கழனி பல்கலைக்கழகத்தில் பௌதிகவியல் பட்டம் பெற்றவர். அவரது சக்தி வாய்ந்த சொல்லாட்சி மற்றும் சமூக நீதி, இறையாண்மை மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்திற்காக வாதிடுவது அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பேர் வாங்கி கொடுத்தது. ஊழல் மற்றும் தொழிலாளர் உரிமைகள் போன்ற பிரச்சனைகளில் நீண்ட காலமாக ஒரு முக்கிய குரலாக இருந்து வருகிறார். தமிழர் பிரச்சனையில் அவரது நிலைப்பாடு மிக தெளிவான ஒன்றாக இதுவரை இருந்ததில்லை. அவர் பதவியேற்றதும் நாடாளுமன்றத்தை கலைத்து நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.